இன்னும் திருந்தல மக்களே. யாரு? நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இன்னுமே இந்த திமுகவை திட்டிட்டு தான் இருக்காரு. நான் கூட டிவியில பார்த்தேன் ஸ்பீச்ச. என்னடா அது பிரச்சாரம் டைம்ல வந்த பிரச்சாரம் பண்ணும்போது மேடையில பேசின பேச்சு மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் டிவி சேனல்ல உத்து பார்த்தா லைவ்னு ஓடிட்டு இருக்கு, திருச்சின்னு போட்டிருக்கு. அடடா, லைவ்ல தான் இப்படி பேசிட்டு இருக்காரா? இன்னுமே அவரு அந்த எலெக்ஷன் மோட்லயே இருக்காரு, மக்கள் கிட்ட ஓட்டு கேக்குற மோட்லயே இருக்காரு, திமுகவை திட்டுற மோட்லயே இருக்காரு. இப்ப அவர் முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. ஆனா சும்மா கதறு கதறு கதர்னு கதறாரு, கதறி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, முதல்வர் அவர்களை திட்டுறாரு. இன்னும் திமுகவுக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி, டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டின்னு கத்தி கத்தி ஐயோயோயோ பாவமா இருக்கு. அந்த ஸ்லாங்கும் அந்த பாடி லாங்குவேஜும் ஒரு முதல்வருக்கு உண்டானதாகவே இல்ல. இன்னும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று ஓட்டு கேட்கிற வேட்பாளருக்கு உண்டானது கூட இல்ல. ஏதோ 4ஆம் தர 5ஆம் தர பேச்சாளர் பேசுவாங்க இல்லையா, அவர் பேச்சுல என்ன தெரியுமா இருக்கு? ஐயோ அடுத்த லைனை மறந்துட போறோம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து 4ஆம் தர பேச்சாளர் இல்ல, 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவன் ஸ்டேஜ்ல நின்னுட்டு பேசும்போது அடுத்த லைனை மறந்துடக்கூடாதுன்னு அவசர அவசரமா மெமரிக்கு கொண்டு வந்து பேசுவான். நான் கூட பேசியிருக்கேன், நான் கூட சின்ன பிள்ளைல இருந்து பேசுற பேச்சாளர் தான். அப்ப ஒரு மைண்ட்ல ஓடும் அடுத்த லைன் அடுத்த பேராகிராஃப் வந்து நமக்கு மறந்துட போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரியான ஒரு ஒரு இதுலதான் ரியாக்ஷனோட தான் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு, ஸ்டேஜ்ல ஏறி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க முதல்வர் அவர்களே, உங்களுக்கு ஓட்டு திருச்சியில ஓட்டு போட்ட மொத்த வாக்காளர்கள் 91,000, ஆனா எதிர்த்தாப்புல இருந்தது 5,000. அவங்கள்ட்ட தான் நீங்க நன்றி சொன்னீங்க. அதாவது நன்றி சொல்லல, நன்றி வாங்கிக்கிட்டு போக வந்திருக்காங்க உங்ககிட்ட இருந்து. எப்படி 41 உயிர்கள் கரூர்ல போனப்போ அந்த 41 குடும்பமும் பனையூர்ல வந்து உங்கள்ட்ட ஆறுதல் வாங்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள்ல 5,000 பேர் வந்து உங்கள்ட்ட நன்றிய வாங்கிட்டு போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரியான தற்குறிகள் இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு இந்த மாதிரியான தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் உங்க காட்டுல மழைதான். ஆனாலும் இடைத்தேர்தல்ல பாப்போம், ஒரு கை பாப்போம்.